ஹாய் ஹலோ என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். எப்போது நாங்கள் போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டோம், போனதுக்கப்புறம் சொல்கிறோம். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி டெய்லியும் வேலைக்கு போயிட்டுருக்க இந்த வெளிநாட்டு நண்பர்களுக்கு ஒரு நாள் ஊரை சுற்றி காமிக்கணும். அதன் மூலியமாக ஒரு சில ஹாப்பினஸுக்காக மட்டும்தான் நாங்கள் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். 5 நாள் வந்து 6 நாள் வந்து வீட்டுக்காக, 6 நாள் வந்து போய் 6 நாள் வீட்டுக்காக, 1 நாள் நமக்காக. என்னதான் நாங்கள் வந்து வெளிநாட்டில் ஓடி ஆடி வேலை செஞ்சாலுமே கூட எங்களுக்கும் ஒரு சில ரெஸ்ட்டு வேணும், ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். இது வெளியில் போகும்போது ஒரு சில இந்த கண்கொள்ளா காட்சியெலாம் பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு அந்த 6 நாள் நாங்கள் வந்து கண்டினியூஸாக வேலை பார்க்க முடியும். இவர் தான் எங்களுடைய புதிய நண்பர் போனா. என் நண்பன் தமிழ். இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறான். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கையை கொடுங்க நண்பா. இல்லை அதெல்லாம் தெரியப்படுத்தணும் நண்பர்களுக்காக. கையில் காயமாக இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா காயமாக இருக்குது. அதாவது ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வேலை பார்க்கும்போது நான் பலமுறை எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், வெளிநாட்டுக்குன்னு இல்லை, நம்ம ஊரை விட்டு வெளியே எங்கே போய் வேலை பார்த்தாலும் சரி தான், நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு நமக்கு. ஆனால் இவனை நம்பிலாம் 4-5 பொண்ணுங்க இருக்குது, வயசு பொண்ணுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்கிறான். இவனே அப்படி இருக்கான். வெக்கப்படுறான். ஓ வெக்கமோ. அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வேலை பாருங்கள். அதெல்லாம் அழகாக இருக்கும். வெக்கப்படணும். அவன் வெக்கப்பட்டால் தான் அழகாக இருக்கும். எங்கே போயிட்டுருங்க? எங்கே வேகாமல் வெறுப்புறத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் படையப்பா நம்பாங்க. எங்கே போகணுன்னு சொல்லி தெரியல. ஆனால் காலத்துக்கு உங்கள் 2 பேர்த்து கூடயே போகணும். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சாரியா? ஆமா, இவனை நம்பியாவது 4 பொண்ணுங்க, இவனை நம்பியெல்லாம் லட்சம் பொண்ணுங்க அங்கே காத்திருக்கு. எப்போ வருவான்ட்டு. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா எங்க அப்பா. ஆனா என்னை நம்பி ஒரு ஜீவன் கூட இல்லப்பா இந்த கலியுகத்துல. உண்மையிலுமே தான் யாராவது ஒருத்தராவது நமக்காக இருப்பாங்கன்னு பார்த்தா, அங்க அது என்னை பெத்த தாயிடா. அது பெத்த தாய்க்காக உலகத்தையே வாங்கி கொடுப்பேன் நான். என்ன திட்டணும்னா கூட போடா அப்படி திட்ட மாட்டாங்க, போடா அப்படி சாப்பிட்டா திட்டுவாங்க. போட பிஜிஎம் தந்தானே நானே போடுங்கடா. என்ன பிஜிஎம் போடாப்பாவீங்களா? I love you. அவன் எங்கே போனாலும் ரெஸ்ட்ரூம்னு சொல்லி புரியுறான். அங்கே தான்டா போனால் நான் கேட்டோட வயிற்று வச்சுரு. அவனுக்கு எனக்கு வந்து கேட்டோட கொடுத்து போடுறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு வந்து கடந்து ஓடிடுறான். அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவான்? அவ்வளோதான். சும்மா ஓட முடியாதுல்ல. வந்துட்டோம், டிக்கெட் எடுத்தாச்சு. பிள்ளைங்களே போகிறோம். என்ன கிளி கிளிகிளி இதான்டா இதான்டா. அப்புறம் போயிட்டாமா வாண்டாடா. என்னடா போகிறா? ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? என்னண்ணே ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம. போட்டில் ஏறியாச்சு, கிளிகிளிக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். எதுக்கடா போகிறோம்? டீ குடிக்க. ஏண்டா டீ குடிக்க வாடா. இங்கேருந்து விலங்குகளுக்கு போகிறோம். ஒரு டீ காண்டியா? ஒரு டீயை குடிச்சு உயிர் வாங்க பழக்கிறா. ஒய்ஃபை வீடியோ நெட்டு கிடைக்கும்ல, ஃப்ரீ ஒய்ஃபை நெட்டு வருதா பார்த்துட்டு? வராது. எப்படி வரும்? அதை கலர் பண்ணி வச்சு மெசேஜ் பண்ணிட்டுருக்காண்டா. தற்கொலையில் குடிக்கு ரொம்ப கலக்காம அடுத்த வாட்டி வர மீடியமாகவே போவோம். தேசிய விளையாட்டுங்க. தேசியா இருக்குண்ணா.
சொந்த ஊரில் அப்படி டாப்பை தூக்கினா ஓட்ட தெரியும் வீட்டில் ஏசி. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவர். வெளிநாட்டுக்கு வந்துட்டு அப்படியே பீச்சிக்கிறது, டென்ட் அடிக்கிறது என்ன, கட்டிங் வெட்டுறது என்ன, துணிமணி போடுறது என்ன. இங்கே வந்து பார்த்தா கக்கூஸ் கலருது. உண்மையா சொல்றேன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். விட்டாச்சு பிளிகிளிக்கு எங்கே போகணும்னு சொல்லி தெரியல. ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறான் பாருங்க. அப்படி இல்லை, போகணும் சுற்றி பார்க்கணுன்னு ஒரு பிளானு நமக்கு. ஆனால் டைம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியல. திருப்பி போட்டு கேளுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே சாணி மாதிரியே வரானு 2 பேரும். மறுபடியும் எத்தனை மணிக்கு போட்டுன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த டைமுக்கு திருப்பி வரலாம்ல. அதுக்கு சொல்கிறேன். ½ போட்டிருக்கேன் கேட்டேன். என்னப்பா? ஆமாம், அமைதியாக தான் இருக்கு. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. ஒரு அகிம்சை தீவு போல இது. நிறைய பேர் வந்து மாலத்தீவு பஸ்ஸில் தெரியாது நீங்கள் மாதிரி தான் மாலத்தீவு பஸ்ஸு. ஏன் இது வில்லங்கிலி பஸ்ஸா? சரி, கிளிகிளி பஸ்ஸு. வில்லங்கிலி பஸ் இல்லை, வில்லங்கிலி. இல்லைங்கிளி. அப்படியே இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்ரு, இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்ரு, இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்ரு, இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்ரு. டோட்டலாகவே ஒரு 1 கிலோமீட்டர் ரவுண்டு தான் அந்த தீவுன்னு சொல்லியிருக்காங்க. 2 கிலோமீட்டர் வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா குமார்? இதெல்லாம் ஏன் இந்தியாவில் வைக்கலன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசிங்கத்தனமாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் இதெல்லாம் வைக்காமல் இருக்கிறாங்க. வச்சோன்னே இப்போ உனக்கு என்ன பாடி பில்டர்னு நினப்பு வந்துடுமா? கை வலிக்குதா? போ பண்ணு 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 பண்ணு. எனக்கு எதுவும் வேற மாதிரி தோணுது. ஒழுங்கு முறையாக வந்துடு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. படாத இடத்துல பற்ற போகுது. அவன் வேற நான் கல்யாணம் ஆகலன்னு வேற சொல்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல தமிழ். இப்போ தான் வாயை திறந்துருக்காப்புல. கூடா கூ. இவ்வளோ நேரம் வாயில் இதுவுமே எனக்கு டபுள் மீனிங்காக தான் கேட்குது. அது இல்லை, நீ நினைக்கிறது இல்லை தம்பி. பிளிகிளி தான் அந்த இது தீவு பேரே. அதான் வில்லிங்கிளி. பிளிகிளி கூட கிடையாது, வில்லிங்கிளின்னு தீவு பேர். பார்க்க சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஒருத்தன் அமைதியை தேடி போகணும் அப்படின்னா இந்த தீவுக்கு வரலாம். ஒரு ரிலாக்ஸு இந்த மாதிரி நிறையா கிடைக்கும் போல். பாத்தியா அந்த குரங்கு புத்தியெலாம் அங்கே வந்து காமிக்கிற பாத்தியா? அப்பா எவ்வளோ வேகம் போச்சு. அந்த 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 ரொம்ப ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போச்சுன்னா வேறு இது வேறு. அதான் சின்ன குழந்தைங்க விளையாடுறத தூக்கி போட்டுருக்காங்க. அதை உடைக்கிறேன் ஒடியாராண்டி. பலூனை உடைச்சல வடிவேல் காமெடி மாதிரி என் பலூனை கொடுன்னு கேட்க போகிறான்ப்பா. அதை தான் தேடுறான். அங்கே பாரு, அதை தான் தேடுறான் இப்போ. இதான் நமக்கு தேவையாடா? வேற பலூன் வேற உடைச்சு விட்டு அரியா பையன் விளையாடுற பொம்மையை வந்து உடச்சு விட்டாங்க. உடச்சு விட்டு திருச்சி மொழி முழிக்கிறான் பாருங்க. பாவம் போன தான். இதெல்லாம் நான் திரைப்படத்தில் தாண்டி பார்த்துருக்குறேன். மாலையை விட்டு வந்து 8 மாதம் ஆச்சு. இப்போ வந்துருக்கான். இதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு புதுசாக இருக்குது. மாதிரி இந்த மாதிரி கொடி போட்டு துணி காய வைக்கிறத பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையிலுமே நம்ம வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. அவங்க சொன்னது உண்மை தான். புதுசாக இப்போ கட்டண வேலை கட்டிகிட்டு இருக்காங்க போல். கரும்பு வச்சுருக்காங்க, செடி வச்சுருக்குறாங்க. ஒரு அக்கா அழகா பூ பறிச்சு, ஒரு அக்கா பூ பறிக்குது. நம்ம ஊரில் எப்படி சாயந்தரமாக அக்காங்களாம் சேர்ந்து பூ பறிப்பாங்களோ அதே மாதிரி இந்த அக்காவும் பூ பறிச்சு. இந்த அக்காவும் பூ பறிக்குது. போ கூட சேர்ந்து பறிப்போ. அந்த அக்கா சிரிப்பாக நிற்குமே. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் பண்ணி டீ கடை
ஷோ டீ 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 நீ இப்படி கேமராக்குள்ள வா. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்